சிவனோட தலையில கங்கை இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தற்போது இருப்பது போல பழங்காலத்துல கங்கை பூமியில் ஓடியது கிடையாது, ஆகாயத்தில் மட்டுமே ஓடும். பகீரதன் அப்படிங்கிற அரசன் அவரோட முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு முனிவர்கள்ட்ட கேட்டபோது அவங்க முன்னோர்களோட அஸ்திய கங்கையில கரைச்சா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பகீரதன் கங்காதேவியை நோக்கி கடுமையான தவம் புரிய ஆரம்பிச்சான். பகீரதனோட தவத்துக்கு இணங்கி நேர்ல வந்த கங்காதேவி உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டபோது நீங்க பூமிக்கு வர வேண்டும், அப்பதான் என்னோட முன்னோர்களோட அஸ்தியை கரைச்சி அவங்களோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பூமிக்கு வர தயார், ஆனால் நான் பூமியில் ஓடினால் பூமி வெடித்து சிதறிடும். அதனால் என்னை தாங்கக்கூடிய ஒருவர் தன் தலையில வைத்து தாங்கினால் நான் பூமிக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னை தாங்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கே இருக்கிறது, அதனால நீ அவரை நோக்கி தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பகீரதனும் சிவனை நோக்கி தவம் புரிந்து அந்த வரத்தை வாங்கிறாரு. அதனால சிவனும் தன் தலைமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்க சொல்றாரு. சிவன் தலைமுடியில இறங்கி பின் பூமிக்கு செல்லும் போது கங்கையின் வேகம் குறைந்தது. இதனாலேயே கங்கையை சிவன் தன் தலைமுடியில் வைத்திருக்கிறார்.